சீரியல்ல நடிச்சிட்டு வர நடிகைகள் இப்ப தொடர்ந்து அவங்களுடைய விவகாரத்தை அறிவிச்சிட்டு வராங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நிறைய சீரியல் நடிகைகள் தொடர்ந்து அவங்களுடைய விவகாரத்தை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம சீரியல்ல நடிச்ச நடிகைகள் விவகாரத்தை ஆனவங்க யாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வம்சம் சீரியல்ல நடித்த ஜெயஸ்ரீ இவங்க சீரியல் ஆக்டர் ஈஸ்வர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 2015. ரேவதி அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருக்காங்க. 2024 இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. சீரியல் நடிகை ரேஸ்மா பாசிபிலிட்டி, பாக்கியலட்சுமி, வம்சம், அன்பேவா, கண்ணான கண்ணே, கார்த்திகை தீபம், மகளே என் மருமகளே உள்ளிட்ட சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ ராகுல் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு விவகாரத்தான இவங்களுக்கு ஒரு ராகுல் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்காங்க. சிப்பிக்குள் முத்து அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச சம்யுக்தா இவங்க கணவர் சீரியல் ஆக்டர் விஷ்ணுகாந்த் அவர்கள் 2023 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க திருமணமான ஒரே மாதத்துல சில கருத்து வேறுபாட்டின் காரணமா விவகாரத்தாயிட்டாங்க. முள்ளும் மலரும் வள்ளி திருமணம் சீரியல் ஆக்ட் பண்ண நடிகை ஷாலினி அவர்கள் ரியாஸ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகள் இருக்காங்க. 2023 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. விவாகரத்தை ஒரு போட்டோ ஷூட் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. போட்டோவை கிளிக்கிற மாதிரி, போட்டோவை மிதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி விவாகரத்தை ரொம்பவே பிரபலமா பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்நீச்சல் சீரியலை ஆக்ட் பண்ணிட்டு வர ஹரிப்பிரியா அவர்கள் வாணிராணி பொன்மகள் வந்தாள் அப்படிங்கிற சீரியல நடிச்ச விக்னேஷ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 2012. இவங்களுக்கு பிருத்திவி அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா 2020 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மகராசி செவந்தி சீரியல்ல நடித்த திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டு விவகாரத்தான இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. திருமணம் யாரை பண்ணிக்கிட்டாங்க, நேம், போட்டோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, ஷேர் பண்ணல. செகண்டா செல்லமா சீரியல்ல நடிச்ச ஆர்னவ் இவங்களை சீக்கிரட்டா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டா இப்போ இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்காங்க. ஆனா விவகாரத்தை ஆயிருச்சு. இப்ப திவ்யா ஸ்ரீதர் 2 மகள்களுடன் சிங்கிள் மதரா தன் பிள்ளைகளை வளர்த்துட்டு வராங்க. சீரியல் நடிகை ரேஷ்மா பூவே பூச்சுடவா சீரியல் மூலமா தொடங்கி இப்போ பல சீரியல் தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அதே சீரியல்ல ஆக்ட் பண்ண மதன் பாண்டியன் இவங்களை 2021 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்களும் இப்போ விவகாரத்தை ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அபிஷியலா இன்னும் தெரிவிக்கல. அடுத்த சீரியல் நடிகை ஃபரீனா, பாரதி கண்ணம்மா, வெண்பாவா நம்ம இவங்களை பார்த்துருப்போம். ரகுமான் அப்படிங்கிறவங்கள 2017 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஷாயன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க. இவங்களும் தன் கணவரை விவகாரத்து பண்ணிட்டு நான் பிரிஞ்சு வாழறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேன்மொழி பிஏ அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச அஞ்சலி பிரபாகரன் அவர்கள் இவங்க கணவர் சீரியல் ஆக்டர் பிரபாகரன் திருமணம் ஆயிருச்சு. காதலித்து தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அர்ஜுன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்கிறாங்க. இந்த வருடம் 2026 தான் இவங்களுடைய விவகாரத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கயல் யாரடினி மோகினி சீரியல்ல நடிச்ச சைத்ரா ரெட்டி இவங்க 2020 ராகேஷ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலித்து தான். இப்ப இவங்களும் 2026 இந்த வருடம் தான் நாங்க விவகாரத்து பண்ணிட்டேன், பிரிஞ்சு வாழறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த சீரியல் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி பிரிவோம் சந்திப்போம், சரவணன் மீனாட்சி, நாம் இருவர் நமக்கிருவர் 2 உள்ளிட்ட சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2015 தினேஷ் கோபாலசாமி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்களும் 2023 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. வம்சம் செம்பருத்தி உள்ளிட்ட சீரியல் நடித்த லட்சுமி அவர்கள் திருமணம் ஆகிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் கணவருடைய போட்டோ, நேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. இவங்களுக்கு ஒரு மோகன் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்காங்க. தமிழும் சரஸ்வதியும் சூரிய வம்சம் உள்ளிட்ட சீரியல்ல நடிச்ச அனிதா வெங்கட் அவர்கள் இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு, ஒரு மகள் இருக்காங்க. தன் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சிங்கிள் மதரா வளர்த்துட்டு வராங்க தன் பிள்ளையை. அடுத்த சீரியல் நடிகையான கிருத்திகா அண்ணாமலை அவர்கள் அருண் சாய் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு விவகாரத்தை ஆகிருச்சு. விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு. வம்சம் சந்திரலேகா சந்தியா ரகம் உள்ளிட்ட சீரியலை நடிச்ச சந்தியா அவர்கள் இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு. ஆனா இவங்களும் திருமணமான 2 நாள்ல பாத்தீங்கன்னா விவகாரத்தாகி தன் கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் சிங்கிளா தான் இருக்காங்க. சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச ஸ்வேதா அவர்கள் இவங்க ஆதி அப்படிங்கிறவங்க கூட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது காதலிச்சு பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டு இப்ப கருத்து வேறுபாட்டின் காரணமா எனக்கு அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு வாழுறாங்க. தன் கணவர் அவருடைய கணவர் ஆதி அவர்கள் எனக்கு அவங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ நிறையவே இப்போ வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. இப்போ இவங்களும் பிரிஞ்சு வாழுறாங்க. பொன்மகள் வந்தால், தெய்வம் தந்த வீடு உள்ளிட்ட சீரியல்ல நடிச்ச மேக்னா வின்சென்ட் அவர்கள் 2017 டான்டோனி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2020 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் இப்போ சீரியல் மலையாளத்துல சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. விவகாரத்து ஆன சீரியல் நடிகைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சினிமா மற்றும் சீரியல்ல நடிச்ச பிரபலங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சினி ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.